வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய க்ளீனிங் ருட்டீன் நான் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். இன்றைக்கி மண்டே 2 ஏப்ரல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிவியில் என் பாப்பாவுக்கு ஸ்டோரி வச்சு விட்டுட்டு இப்போ இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். அவள் வரைஞ்சிட்டு இருந்தா. ஸோ க்ரையான்ஸ் எல்லாம் பென்சில் எல்லாமே கிடக்கு. ஸோ நான் இந்த இடம் ஃபுல்லும் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ தான் சோஃபாலாம் கவர்லாம் எல்லாம் நீட்டாக தட்டி எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன். நீட்டாக போட்டேன். அடுத்து நம்ம இப்போ இந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தூசி அடைஞ்சிருக்கிறதுனால நான் ஜன்னல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். வரிசையாக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இது மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னாக்கா டஸ்ட் எல்லாம் போயிடும். நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா நீட்டாக இருக்கும். தூசி அவ்வளோவா அடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து கதவெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து இந்த க்ரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வைக்க போகிறேன். பென்சில்லாம் இதில் அடிக்கிடலாம். இருமா. இப்போது இதெல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் ஷெல்ஃபில் வச்சிடலாம். இப்போ அடுத்து இந்த இடத்த க்ளீன் பண்ண வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் வீட்டை கூட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரோட் சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் தூசி அதிகமாகவே சேரும். ஸோ ஒரு நாளுக்கு 2 வாட்டி க்ளீன் பண்ணால் தான் தூசி இல்லாமல் இருக்கும்.
நான் வந்து ஹால் கிளீனிங் மட்டும்தான் காட்டுறேன். இப்போ வந்து ஹால் ஃபுல்லும் நீட்டாக கூட்டி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், நீட்டாக வந்து ஹால் ஃபுல்லும் நீட்டாக கூட்டியாச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே என் பாப்பா எல்லாத்தையும் திரும்பி எடுத்து போட்டா. குழந்தைங்க இருக்க வீடுனாலே அப்படி தான் ஆகிடும். ஸோ அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் குழந்தைங்க இருக்கும்போது. ஸோ ரைம்ஸ் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கா, ஸ்டோரிஸ் ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.